தாம்பரம் சித்த மருத்துவ மையத்தில் அயோத்திதாசர் பண்டிதர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். இந்தியா முழுமைக்கு மாணவர்கள் நீட்டு தேர்வு எழுதுறாங்க. என் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளைகளுடைய துப்பட்டாவை எடுக்கிறான், பூநூலா இருக்கிறான், தலைமுடியை விரிச்சு விடுறான், முழுக்கை போட்ட சுடிதார்னா அரக்கையா வெட்டுறான், உள்ளாடையை எந்த மாநிலத்தில் கலட்டுறான்? என் பிள்ளையோட உள்ளாடையை கழட்ட நீ யார்? எது கழட்ட? அந்த தேர்வு நடத்துற ஆணையர் அந்த மேற்பார்வையில் கிடக்குற காவல்துறைக்கு என்ன வேலை? மனச்சான்றோட இந்த நாட்டு மக்கள் இதை யோசிக்கணும். இதை நீட்டு வேணாங்கிறாரு, இப்படிலாம் பேசக்கூடாது. மூக்குத்தி தோடு எவ்வளவு பெருசு இருக்கும்? மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க. இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு? இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்தெழுதிட முடியும்னு நம்புதா அந்த சமூகம்? நம்புதா? ஏன் அங்க கண்காணிப்பு கருவி வை, சிசிடிவி கேமராவை வை. அப்ப மேற்பாளர்கள் சூப்பர்வைசர் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்து எழுதும் போது அப்படிக்க மாட்டாரா? இந்த தோடுக்குள்ளைய மூக்குத்திக்குள்ளைய நீ பிட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும்னு நம்ப சொல்றேன். ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி, இவ்வளவு பெரிய பெட்டிக்குள்ள ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நம்ப சொல்றேன். இது சரியா பதிவு நடக்குங்கிற இந்த மூக்குத்திக்குள்ள பிட்டு கொண்டு போய் எழுதிடுவான்னு என்னை நம்ப சொல்றேன். அருணா கொடியா இருக்க சொல்ற, பூநூலா இருக்க சொல்ற, தாலியை கழட்ட சொல்ற. இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா? ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டில் மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமா இருக்கு? ஏன் உலகத்தில் எந்த நாட்டிலே கல்வி ஏன் சுகமா இல்லாம சுமையா இருக்கு? ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு? உங்களெல்லாம் யாரா மருத்துவராக சொன்னதுன்னு கேட்கிறீங்களா? என்ன கணக்கில் இதை கொண்டு வரீங்க? வட இந்தியாவில் நான் அறிவார்ந்த பெருமக்களே, நான் வேணா காணொலி ஆவணத்தை காட்டுறேன். வட இந்தியாவில் இதே நீட்டு தேர்வு எழுதும் போது புத்தகத்தை விரிச்சு வச்சு எல்லாரும் எழுதுறான். அந்த மேற்பார்வையாளர், அந்த பார்வையாளர், சூப்பர்வைசர் என்ன பண்றாரு? கதவு அடையில் நின்றுகிட்டே யாராவது வரானான்னு பார்த்துட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் பார்க்க தவறி இருந்தா நான் அந்த காணொலியை தரேன், நீங்க ஒளிபரப்புங்க. இத்தனை மாநிலங்கள் நடக்கும்போது ஏன் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது? தமிழ்நாட்டில் மட்டும் பிள்ளைகளை பொத்தானா இருக்கிறது. இந்த பொத்தானுக்களை பிட்டு கொண்டு வர முடியுமா? என்ன வேலை இது? காவல்துறை எதுக்கு அங்கிருந்து கழட்டுது? மூக்குத்திய போட்டு தரன்ற, இது பண்ற, உள்ளாடை கலட்டிடுற, வீட்டுக்கு போய் உடைய மாத்திக்கிட்டு வான்ற. இன்னைக்கு ஜவுளி கடையில நீட்டு தேர்வுக்கு ஏற்ப மேலாடை விற்கப்படும் போட்டிருக்கான். நாண்டு கண்டு சாக வேணா அதெல்லாம் பார்த்து இந்த நாடா அது நாடா? கேட்டா நாங்க தான் எல்லா உரிமையும் பாதுகாத்து. என்ன இதை பாதுகாத்தீங்க நீங்க? என்ன உரிமையை பாதுகாத்த? இதெல்லாம் கலட்டிட்டு இதெல்லாம் அறுத்துட்டு என் பிள்ளைய அள வச்சு கண்ணீரோட உள்ள போய் தேர்வு எழுதுனா இது மாதிரி ஒரு மனித வதை கொடுமை ஏதாவது உண்டா? என்ன மனநிலையில் என் பிள்ளை போய் எழுதும்? படித்த பாடம் எப்படி நினைவில் வரும்? எப்படி வரும்? போன தடவை உள்ளாடை கழட்டி விட்டு உட்காந்து கடைசி வரைக்கும் தேர்வு மூலையில் உட்காந்து அழுதுட்டு போச்சு. எப்படி அவன் உயரமாச்சுக்கிறோம்? எப்படி இருப்பா? தான் மருத்துவம் படிப்பேன், நான் டாக்டரா வருவேன், என்னவாகிறான்னு ஆசிரியர் கேட்கிறான். இந்த நாட்டில் ஒரு சாபக்காடு. ஒருத்தன் கூட நான் நல்ல அரசியல் தலைவனாகணும், நல்ல வேளாண் குடிமகன் ஆகணும் ஒருத்தனும் சொல்றதில்லை. எல்லாம் டாக்டர், இன்ஜினியர் தான். ஆய் தொலை, டாக்டர் ஆகு. அப்படி கனவோட நான் மருத்துவராவேன் சொல்லி வந்த என் பிள்ளைகளுக்கு கடைசி அவன் கூட படித்த நண்பனை, சமூகத்தை, பெற்றோர்களை, உறவினர்களை எதிர்கொள்ள முடியாம தானே உயிரை மாய்த்துக்கிட்டு போகுது. பச்சை பிள்ளைகளை கொல்ற, குடிக்க வச்சு கொல்ற, படிக்க போற இடத்துலையும் தேர்வு விடாம கொல்ற. என்னதான் அது நாடுது? என்னதான் நாடுது? கொடுமை. பித்தான வெட்டிக்கிட்டு மூக்குத்திய போட்டு கலட்டிக்கிட்டு இருக்க. அறிவு யாராவது கேட்க மாட்டீங்களா? யாருமே கேட்க மாட்டீங்களா? எங்க இந்த மூக்குத்திகளை எப்படிங்க பிட்டு கொண்டு போக முடியும்? எப்படி கொண்டு போக முடியும்? தாலியில என்னங்க பிட்டு கொண்டு எப்படிங்க கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும்? குடிக்க வச்சும் தாலியா இருக்கிற, படிக்க வச்சு தேடுவதும் தாலியா இருக்கிற. இது என்ன நாடுது? கேட்டா நாங்க தான் சுயாட்சி நாயகன். இதான் சுய ஆட்சியா? தேர்தல் வரும்போது பிள்ளைகளை கடைசி அரை மணி நேரம் உட்கார்ந்து மனதுக்குள்ள நினைவுபடுத்தி அமைதியான சூழ்நிலையில் போய் அந்த பிள்ளைய தேர்வு எழுதணும். வாசல்ல நிக்க வச்ச அந்த பிள்ளைகளை காட்சிய பாருங்க. உன் மகளோ, என் தங்கச்சியோ, உன் மகளோ, உன் தங்கச்சியோ எழுதுனா உன் மனநிலை எப்படி இருக்குமான்னு பாரு. மறுபடியும் இவங்களுக்கு ஓட்ட போட்டு கேவலப்படுத்தி நாட்டை நாசம் பண்ணிட்டு இந்த கேள்வி வேற என்ன செய்யறதுன்னு தெரியாம இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற ஒரு காலம் வருது. நீ மாத்தலைனா பாரு. நானு என் பாட்டன் அயோத்தியாச பண்டிதர் மேல ஆணையிட்டு சொல்றேன், ஒரு நாள் நான் வந்து உட்கார்ந்தவன நீட்டை பாக்குறேன், நீட்டு வேற எங்கேயாவது காட்டுன்றேன். நான் எல்லாம் ஆந்திரால, பீகார்ல, மற்ற மாநிலத்தில் எழுதும் போதெல்லாம் இப்படித்தான் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கழட்டி விடுறியா? காவல்துறைக்கு அங்க என்ன வேலை? உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.